தேதி எப்போது அறிவிப்பு? வெளியான முக்கிய தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் எப்போது அறிவிக்கப்படும் என்பது பற்றி முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2021 மே 7ஆம் தேதி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றார். இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபையின் 5 ஆண்டு பதவிக்காலம் மே மாதத்தில் நிறைவு பெற உள்ளது. இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் சட்டசபை தேர்தல் பணியை தொடங்கியுள்ளன. இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவ உள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, புதிதாக அரசியல் வந்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவ உள்ளது. திமுக கூட்டணி கட்சியில் தற்போது உள்ள கட்சிகளை தக்க வைக்க முதல்வர் ஸ்டாலின் முயன்று வருகிறார். அதேபோல அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும், கூட்டணியில் உள்ள பாஜக தலைவர்களும் முயற்சிக்கின்றனர். அதேபோல விஜயும் தனது தலைமையில் கூட்டணி அமைக்க காய் நகர்த்தி வருகிறார். வழக்கம் போல சீமான் தடித்து கிளம்பிறங்குவதாக அறிவித்துள்ளார். திமுக மற்றும் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சீமான் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து வருகிறார். விஜய் கூட்டணிக்காக காத்து நிற்கிறார். இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது அது பற்றி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்களான சுக்வீர் சிங் சித்து, விவேக் ஜோஷி ஆகியோர் தமிழகம் வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், பாதுகாப்பு பணிகள் குறித்து பல்வேறு துறையினரும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் பிறகு தமிழக சட்டசபை தேர்தல் தேதி மார்ச் மாதம் தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. 2021 சட்டசபை தேர்தலின் போது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. அப்போதும் 2021 மார்ச் மாதம் தொடக்கத்தில் தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. 2021 மார்ச் 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மார்ச் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது. மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை செய்யப்பட்டது. மார்ச் 22 வேட்புமனுக்கள் வாபஸ் பெற கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. பிறகு மே 2ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் 2021 மே 7ஆம் தேதி தமிழக முதல்வராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்றார்.